அன்பு நேயர்களே, இனிய காலை வணக்கம். இது நலம்தானா. ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சியில மருத்துவ ரீதியாக நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த துறையில அனுபவம் வாய்ந்த மருத்துவ நிபுணர்கள் நமக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நாம உண்ணும் உணவு சரியா செரிமானமாயி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னா அதற்கு நம்ம இரைப்பை, உணவு குழாய், வயிறு, குடல் இது எல்லாமே சரியா செயல்படணும். அந்த வகையில இந்த உறுப்புகள்ல ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. சில நேரங்களில் அறுவை சிகிச்சை தேவைப்படும். அறுவை சிகிச்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திறந்த அறுவை சிகிச்சை, லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு இருக்கு. சரி, எந்தெந்த காலகட்டங்களில் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி தேவைப்படும், யாருக்கெல்லாம் செய்யலாம், இதில் என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் பைல்ஸ், இரண்யா, அப்பெண்டிக்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதனால் ஏற்படுது, அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, குறிப்பாக வயிறு, குடல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன செய்யணும், இப்படி நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இந்த துறையில் அனுபவம் வாய்ந்த பிரபலமான லாப்ரோஸ்கோபிக் அண்ட் பொதுநல அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சரவணன் அவர்கள் இன்னைக்கு இந்த அரங்கத்தில் இருக்காங்க. அவங்களை சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஜீரண மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிறுல இருந்து ஆசன வாய் வரைக்கும் அத்தனை இடங்கள் இருக்குது, அத்தனை உறுப்புகள் இருக்குது. ஸோ இதில் குறிப்பாக நம்ம இதில் இருக்கிற பிரச்சனைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிறு முதல்ல எடுப்போம். வயிறு வலி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த வயிறு வலியிலையும் எந்த பகுதியில் வலிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளும் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது குறித்து ஒரு விளக்கம் டாக்டர். ஆக்சுவலாக வந்துட்டு ஜீரண மண்டலம்னா வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் சொல்லுவாங்க. வயிற்றில் வந்துட்டு நம்ம எந்த உறுப்பில் பிரச்சனை இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வயிறை வந்துட்டு 9 பாகமாக பிரிக்கிறோம். அப்பர் அவுட்டர் குவாட்ரண்ட், மிடில் அண்ட் அப்பர் இன்னர் குவாட்ரண்ட், அந்த மாதிரி ஒரு 9 பாகமாக பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு பாகத்துலேயும் குறைந்தது 1 முதல் 3 உறுப்புகள் இருக்குது வயிற்றுக்குள்ளே. ஸோ இப்படி தான் டாக்டர்ஸ் வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸோ ரைட் ஹைப்போகாண்ட்ரியம், எபிகாஸ்ட்ரியம், லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியம், லெஃப்ட் லம்பார் ரீஜன், அம்பலைக்கல் ரீஜன், ரைட் லம்பார், இந்த மாதிரி ஒரு 9 பகுதிகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பகுதியிலையும் சப்போஸ் ஒரு பெயின் வருது, எனக்கு வந்து இந்த லெஃப்டில் இருக்குது டாக்டர் வலி அப்படின்னாக்கா அந்த இடத்துல கிட்னி இருக்குது, பேங்க்ரியாட்டிக் டெயில் இருக்குது, அந்த மாதிரி அந்த உறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டர்ஸ் வந்து அதுக்கு உண்டான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இல்லைன்னா எல்லா டெஸ்ட்டையும் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் செலவுகளை வர வைக்கணும். ஸோ கிளினிக்கல் டயக்னோசிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ கிளினிக்கல் டயக்னோசிஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக எந்த உறுப்பு பாதிச்சிருக்கோ அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை பார்க்கலாம். டாக்டர், குடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடல் அடைப்பு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த குடல் அடைப்பு ஏற்படுறதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், சரி ஒருத்தருக்கு குடல் அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குது, என்ன தீர்வு இருக்குது? அதாவது குடல் அடைப்புன்றது இரைப்பையிலிருந்து பெருங்குடலோட எண்டு வரைக்கும் எங்கே வேணாலும் அடைப்பு வரலாம். இது வந்து நார்மலாக ஒரு பேண்ட் பினைன் கண்டிஷன் சொல்லுவாங்க. அதாவது கேன்சர் அல்லாத காரணங்கள், கேன்சரோடு வரக்கூடிய காரணங்கள். கேன்சர் இல்லாத காரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட் வந்து டியூபை, இட்ஸ் அ டியூப் இல்லையா, டியூபை வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். ஆர் அடிஷன்ஸ் சொல்லுவாங்க, ஒட்டுதல், குடலோட குடல் ஒட்டுறது, குடலோட குடல் வயிறு வாலோட பகுதியில் போய் ஒட்டுறது. அப்படி ஒட்டும்போது அந்த கிங்கிங், ஆங்கிள் கிங்கிங் வந்து கொஞ்சம் அக்யூட்டாக இருந்ததுனாக்கா குடல் அடைப்பு வரலாம். ஆர் பினைன் கண்டிஷன்லேயும் இன்னும் கொஞ்சம் பாலிப்ஸ்லாம் இருக்கும். பாலிப்ஸ்னால் சதைக்கட்டிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குடலோட லியூமனுக்குள்ளே, அந்த குழாய் உள்ள சின்ன சின்ன பாலிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சதைக்கட்டிகள் வந்து அதை பிளாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கேன்சர் கட்டிகளாக கூட நிறைய அந்த மாதிரி பிளாக்கேஜ் நிறைய வரும். இதில் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கொஞ்சம் வந்து வயிறு டிஸ்டென்ஷன் வரும், பேஷண்ட்ஸுக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வரும். அதாவது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்னென்னாக்கா எந்த ஒரு சின்ன காரியம் இருந்தால் கூட ஒரு நாசியா வரும், ஒரு வாந்தி வரக்கூடிய தன்மை வந்து பேஷண்ட்டுக்கு உடனே வரும். அந்த வாந்தி வரக்கூடிய சென்சேஷன் இருந்தாலே தே ஷுட் கோ டு த டாக்டர். உடனே அவங்க வந்து அது ஒரு சிம்டம், அது ஒரு மேஜர் சிம்டம். நிறைய பேர் ஒன்றும் இல்லை சாப்பிட்டேன் இன்டைஜஷன் அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டைஜஷன் ஆகிறதோ ஆகலையோ இல்லை, இந்த நாசியா ஆர் வாமிட்டிங் இருந்ததுன்னா உடனே வந்து டாக்டர் பார்க்குறது நல்லது. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ வந்துட்டு குடல் அடைப்பு வந்து பெருங்குடலில் வந்துட்டு கட்டிகள் இருக்கலாம். பெரிய பெரிய கட்டிலாம் வந்துட்டு அந்த குடலோட லியூமன் அடைச்சிருச்சுனாக்கா வந்துட்டு வயிறு டிஸ்டென்ஷன் வந்துடும். அந்த வயிறு டிஸ்டென்ஷன் வர 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 ப்ளோட்டிங் சென்சேஷன் வரும். ப்ளோட்டிங் சென்சேஷன் வந்து வாமிட்டிங் வரும் அண்ட் பெயின் வரலாம் நிறைய டைமில். அண்ட் கம்ப்ளீட்டாக ஆப்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க. கேஸ் கூட வெளியில் போகாது, மோஷன் போகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ் கூட போகாதுன்னா ஆப்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க. அது கம்ப்ளீட் அப்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். இதற்காக வந்துட்டு டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் வந்து இது நான் சொன்ன மாதிரி தான், எந்த பகுதியில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்ன்றது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும் டாக்டர்ஸ்க்கு.
ஸோ அது பிரகாரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது வில் கெட் டு நோ த டயக்னோசிஸ். அந்த டயக்னோஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை முறைகள் பண்ணலாம். சொல்லுவோம் டாக்டர், இந்த குடல் ஒட்டுதல் அப்படின்னா என்ன? இது ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? இதற்கான தீர்வு என்ன டாக்டர்? குடல் ஒட்டுதல் வந்துட்டு ரொம்ப காமன் காஸ் ஃபார் அப்டாமினல் பெயின். நிறைய பேர் வருவாங்க, வயிறு வலின்னு சொல்லுவாங்க. எல்லா இன்வெஸ்டிகேஷனுமே நார்மலாக இருக்கும். ஸ்கேன் ஆகட்டும், சிடி ஸ்கேன் ஆகட்டும், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எவ்ரிதிங் வில் பி நார்மல். ஈவன் பிளட் கவுண்ட்ஸ் எவ்ரிதிங் வில் பி நார்மல். ஆனால் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பெயின் இருக்கும். அந்த பெயின் ஏன் வருது அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா குடல் ஒட்டுறது, இல்லை குடல் வந்து வயிற்று சுவரோட ஒட்டுறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு குடல் ஒட்டுதல் அதீஷன்ஸ் சொல்லுவோம். அந்த அதீஷன்ஸே பலதரப்பட்டது இருக்குது. ஜென்ரலாக பினைன் கண்டிஷன் பார்த்திங்கன்னா, ஏதாவது ப்ரீவியஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாக்கா நிறைய பேருக்கு அந்த கொலாஜன் கண்டென்ட் பாடியில் வந்து கொலாஜன் கண்டென்ட் வந்து ஒரு டைப் 4 கொலாஜன் வந்து ஜாஸ்தி இருந்ததுனாக்கா ஈஸியாக ஒட்டுதல் வரும். ஸோ அது யாருக்கு வரும் என்னன்னு தெரியாது. ஜஸ்ட் ஒரு அப்பெண்டிசெக்டமி, ஓப்பன் அப்பெண்டிசெக்டமி பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீராத வயிற்று வலி ஈவன் ஆஃப்டர் சர்ஜரி, அந்த மாதிரி வர்றது ஆளுங்களும் உண்டு. ஒரு சிலர்லாம் மல்டிபிள் சர்ஜரிஸ் பண்ணியிருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது எல்லாமே அவங்களோட இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது அந்த குடல் ஒட்டுதல்ன்றது வந்து. ஸோ இந்த பேண்ட் அதீஷன்ஸ் ஆர் லூப் அதீஷன்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ இல்லை ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 15 இயர்ஸாக லாப்ரோஸ்கோபி முறையில் வந்துட்டு அந்த அதீஷன்ஸ் ரிலீஸ் பண்ணாக்கா பெஸ்ட் வே ஆஃப் ட்ரீட்டிங் இட். ஏன்னா ஓப்பன் பண்ணதுனால தான் ஆல்ரெடி அதீஷன்ஸ் வந்தது. திருப்பி ஓப்பன் பண்ணிட்டா திருப்பி அதீஷன்ஸ் வரப்போம். ஸோ தட் இஸ் நார்மல். ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா, லாப்ரோஸ்கோப்பியில் வி யூஸ் டிஃப்ரெண்ட் எனர்ஜி சோர்ஸஸ். ஒன்று டயத்தெர்மி இல்லை ஹார்மோனிக்னு சொல்லிட்டு 2-3 எனர்ஜி சோர்ஸஸ் ஸ்பெஷலாக இருக்குது. அல்ட்ராசானிக் இதில் பிளேட்ஸ்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த டிஷ்யூஸ்லாம் வந்து சார் பண்ணிடும். இட் இஸ் நாட் ராவாக இருந்தால் தான் திருப்பி ஒட்டிக்கிறதுக்கு சான்சஸ். அதனால் இது ஒட்டாமல் இருக்கணும்னாக்கா லாப்ரோஸ்கோப்பியில் அதீஷன் வந்து ரிலீஸ் பண்ணாக்கா ஒட்டாது. மேக்ஸிமம் அதுதான் ட்ரீட்மெண்ட். இது பண்ணாலே போதும், 99% பெயின் இல்லாமல் இருக்கும். டாக்டர், நீங்கள் வந்து லாப்ரோஸ்கோபிக் அண்ட் பொது அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கீங்க. ஸோ பொதுவாக குடல் சார்ந்த பிரச்சனைகள்னு எடுத்துக்கோங்க. சில பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை தேவை இருக்கும், சில பிரச்சனைகளுக்கு தேவையில்லாமலும் சரி பண்ணலான்னு இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை கண்டிப்பாக தேவை, அப்போ என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஜென்ரலாக ஒரு பேஷண்ட் வந்து சிம்டம்ஸோடு வர்றாங்க அப்படின்னா, ஒரு மைல்டு சிம்டம், மாடரேட் சிம்டம்னா வில் ட்ரை டு ட்ரீட் வித்தவுட் எனி சர்ஜரி. சர்ஜரி வந்து இமீடியட்டாக உடனே குதிச்சு பண்ணுறதுல வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். நம்ம ஒரு பெயினோடு வரும்போது அந்த பெயினை என்னென்ன டயக்னோஸ் பண்ணாமலே உள்ளே போய் சர்ஜரி பண்ணிட்டு சர்ஜரி பண்ண பிறகு அந்த பெயின் இருந்ததுனாக்கா தட்ஸ் நாட் ஃபேர் இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான். சப்போஸ் பேஷண்ட் இஸ் நாட் இன் அக்யூட் சிம்டம்ஸ், கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸில் 1 வீக் கூட வெயிட் பண்ணிவிட்டு பெயின் போச்சுன்னா தேல் பி ஹாப்பி, அவங்க கும்பிட்டு போடுவான். பட் அதில் முடியல, கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பண்ண பிறகும் அவனுக்கு பெயின் இருக்குன்னா வில் அட்வைஸ் ஹிம் ஃபார் சர்ஜரி. எந்த ஒரு சர்ஜன், எந்த ஒரு டாக்டருமே வந்து எடுத்த கவுத்துன்னு பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஆக்சுவலி தட் இஸ் த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஸோ பார்த்துட்டு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் முடிஞ்சதுன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடியலை அப்படின்னும் போது சர்ஜரி பண்ணுறது குட். தட் இஸ் த வே வி டு. டாக்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைவர்டிக் க்ளோசஸ் அப்படின்னு வந்து ஒரு டேர்ம் கேள்விப்படுறோம். அப்படின்னா என்ன டாக்டர், இது யாருக்கெல்லாம் வரும், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அதை பற்றி ஒரு புரிதல் டாக்டர். டைவர்டிக் க்ளோசஸ் வந்து இன்னொரு காமனஸ்ட் காஸ் ஃபார் ஏசிம்டமேட்டிக் பவுல் அப்ஸ்ட்ரக்ஷன். அதாவது டைவர்டிக் க்ளோசஸ் இருக்கும், ஆனால் சிம்டம்ஸ் ஒன்றும் இருக்காது, பேஷண்ட்டுக்கு வந்து மோஷன் ஃப்ரீயாக போகாது, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸோட. மெயினாக என்னென்னாக்கா எல்டர்லி பீப்புள் வருவாங்க. ஏன் எல்டர்லி பீப்புள் வருவாங்க? அந்த குடல்லாம் வந்து வீக் ஆகிடும், அவங்களுக்கு அந்த கனெக்டிவ் டிஷ்யூ எல்லாமே லூஸ் ஆகிட்டு. டைவர்டிக் க்ளோசஸ்னால் இந்த அவுட் பவுச்சிங்ஸ் இந்த இன்டெஸ்டைன் ஒரு டியூப் இல்லையா, அந்த டியூப் டிஸ்டல் ப்ரெஷர், அதாவது மோஷன் சரியாக போகாமல் கான்ஸ்டிபேஷன்லாம் வரும்போது என்னாகும், பில்டிங் அப் ப்ரெஷர்னால என்ன ஆகும்னு இந்த பவல்லேருந்து அவுட் பவுச்சிங்ஸ் வரும். ஸ்மால் சிஸ்டிக் லீஷன்ஸ் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து டைவர்டிக் க்ளோசஸ் சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் ஏசிம்டமேட்டிக், சிம்டம்ஸ் ஒன்றுமே இருக்காது. ஒரு சில கண்டிஷனில் கொஞ்சம் எல்டர்லி பீப்புள் க்ரானிக் கான்ஸ்டிபேஷன்லாம் இருக்கும்போதுன்னா டைவர்டிக் க்ளோசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டைவர்டிக் க்ளோசஸ் வந்துட்டு மல்டிபிள் டைவர்டிக்லாம், அதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஏன்னா அந்த டைவர்டிக் க்ளோஸில் போய் மோஷன் தான் போய் உட்கார போகிறது. அந்த மோஷனில் இருக்க பாக்டீரியா அதை இன்ஃபெக்ஷன் ஆகிடுதுன்னா டைவர்டிகுலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வெரி சிம்டமேட்டிக் அண்ட் வெரி அக்யூட் ப்ராப்ளம், பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நமக்கு வேறு வழியே இல்லை, வி ஹாவ் டு ஆப்ரேட் ஆன் த பேஷண்ட். ஐ மீன் முடிஞ்ச வரைக்கும் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொன்ன மாதிரி ஏதாவது கொஞ்சம் இனிமா கொடுத்து கொஞ்சம் பவல் இவாக்குவேட் பண்ணி அப்புறம் கொரோனாஸ்கோப்பிலாம் பண்ணி டயக்னோஸ் பண்ண வேண்டிய யூஸ்வலாக அந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் இருக்கும்.
ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து டைவர்டிகுலைட்டிஸ் வந்து பர்ஃபெக்ட் ஆகிடும், அதாவது இந்த உள்ளவே ஓப்பன் ஆகிட்டு டைவர்டிகுலர் ஓப்பன் ஆகிட்டு மோஷன் உள்ளவே லீக் ஆகிட்டு தென் இன்ஃபெக்ஷன் பெரிட்டனைட்டிஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வி ஹேவ் டு டூ சர்ஜரி இமீடியட்லி, எமர்ஜென்சி சர்ஜரியாக பண்ணுவோம். டாக்டர் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. குடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள், அதற்குண்டான தீர்வுகள் குறித்த விளக்கமா பேசிட்டு இருக்காங்க லாப்ரோஸ்கோபிக் அண்ட் பொதுநல அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சரவணன் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஜேர்னில யாராவது இருக்கிறாங்கன்னா பேரியாட்ரிக் சர்ஜரி, இது வந்து நிறைய பேர் பண்றாங்க. பட் ஆக்சுவலி யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணுறதுனால என்னென்ன சக்ஸஸ் இருக்கும், உண்மையாகவே பண்ணுறது கரெக்ட் தானே, இதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ ஆஃப் லேட் வந்துட்டு பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து ரொம்ப ப்ராப்ளம். லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 10-15 இயர்ஸாக நிறைய பண்ணிகிட்ருக்குறாங்க. குண்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆப்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னாக்கா தட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ வி சி பிஎம்ஐ, நம்ம யூஸ்வலாக நம்ம பிஎம்ஐ வந்துட்டு ஒரு 35 அப்படின்னாக்கா அதே சைஸில் இருக்கிற ஃபாரினர் பார்த்திங்கனாக்கா அதே பிஎம்ஐ வில் பி 28-29 அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து மசில் மாஸ் ஜாஸ்தி, நமக்கு ஃபேட் ஜாஸ்தி. ஸோ இந்த ஹைட் வெயிட் ரேஷியோ எடுக்கும்போது பிஎம்ஐ வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து ஜாஸ்தி இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே பண்ணணும் அப்படி இல்லை. யாரெல்லாம் அந்த டயபெட்டிக்காக இருக்கிறவங்க, அதர் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்லாம் கொஞ்சம் காமனாக இருக்கும், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், பிராங்கியல் ஆஸ்மா, தைராய்டு ப்ராப்ளம்ஸ், அது மாதிரிலாம் இருக்கும்போது இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணாக்கா தேர் சிம்டம்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் மெடிசன்ஸ் வில் கம் டவுன். அது வந்து குறைஞ்ச ஆல்மோஸ்ட் என்னோட ஐ டூ பேரியாட்ரிக் சர்ஜரி நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணுறோம். ஸோ என்னோடய பேஷண்ட்ஸு நிறைய ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 70% ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் டயபெட்டிக் மெடிசனே இல்லாமல் போச்சு. provided they should be determined to maintain the weight. அவங்க வந்து திருப்பியும் சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு போய் நிறைய சாப்பிட்டாங்கன்னா we can't help it. ஸோ இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து எல்லாருக்கும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ண வேண்டிய ரீசனும் கிடையாது. இந்த மாதிரி ரீசன்ஸ் இருந்தால் எஸ் வி அட்வைஸ். ஸோ நிறைய பேர் காஸ்மெட்டிக்காக எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒல்லியாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு போய் மேஜர் சர்ஜரிலாம் பண்ணுறது நாட் அட்வைஸபிள். அதுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜன்கிட்ட கொடுத்தா அவங்க தே டூ லைப்போ செக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஷேப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பேரியாட்ரிக் சர்ஜரி இஸ் டேக்கன் அப் நவ். டாக்டர், அடுத்த ஒரு சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பெண்டிசைட்டிஸ். இது எதனால ஏற்படுது? ஆரம்ப கட்டத்திலேயே ஒருத்தருக்கு அப்பெண்டிசைட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருமா? என்ன சிம்டம்ஸ் இருக்கும்? அதற்கான தீர்வு என்ன டாக்டர்? ஆக்சுவலாக அப்பெண்டிசைட்டிஸில் ரெண்டு வகை தான், அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ் இல்லைன்னா சப் அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ். அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ் தான் வித்தின் ஒரு 24 ஹவர்ஸில் பேஷண்ட்டுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டு வாமிட்டிங், ஃபீவர், பெயின் எல்லாம் வந்து உடனே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப் அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ், பெயின் இருக்கும் ஆனால் ஒன்றுமே தெரியாது, ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் விளையாடினா கொஞ்சம் மேலே ரைட் லோவர் அப்டமனில் ஜென்ரலி பெயின் எங்கே வரும் அப்படின்னு சொன்னாக்கா ரைட் லோவர் அப்டமனில் வரும். ஒரு சில ஏடிபிக்கல் அப்பெண்டிசைட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வேறு இதில் வரும், அது இப்போ தேவையில்லை. ஏன் வருது அப்படின்னு பார்த்தா அப்பெண்டிக்ஸ்ன்றது ஒரு குடல் வால். சின்ன வயசில் வந்து பெரியவங்களாக அது வந்து வெஸ்டீஜியஸ் ஆர்கன் தான் சொல்லுவாங்க. சிறு பிள்ளைங்க இருக்கும்போது அந்த லிம்ஃபாட்டிக், அதாவது நோய் எதிர்ப்பு கொடுக்கக்கூடிய லிம்ஃபோசைட்ஸ் எல்லாம் வந்து அந்த பேச்சஸ்னு உண்டு, லிம்ஃபாட்டிக் பேச்சஸ்லாம் அந்த குடல் வால் உண்டு. ஒன்ஸ் த பேபி க்ரோ ஆக என்னாகும், ஸ்ப்ளீனு மற்றும் போன் மேரோ எல்லாமே they will take over the function. அப்போது அப்பெண்டிக்ஸ் வந்து சுருங்கி ஒரு தென்னங்குச்சி அளவுக்கு தான் இருக்கும், ரைட் இலியாக் ஃபோஸால், அதாவது பெருங்குடலும் சிறுகுடலும் ஜாயின் பண்ணுற இடத்துல இருக்கும் அந்த அப்பெண்டிக்ஸ்ன்றது. ஏன் அப்பெண்டிசைட்டிஸ் வருது அப்படின்னா ஜென்ரலாக என்ன ஆகணும், ஒரு டீஹைட்ரேஷன், கான்ஸ்டிபேஷன் அப்படிலாம் வரும்போது ஒரு ஸ்பெக் ஆஃப் மோஷன் வந்து பிளைண்ட் டியூப், அந்த டியூபோட அந்த வாய்ப்புறத்தில் வந்து இந்த ஸ்பெக் ஆஃப் மோஷன் அடைச்சிருச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்க பாக்டீரியெல்லாம் இட் வில் க்ரோ அண்ட் இட் வில் காஸ் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த அப்பெண்டிக்ஸ். அப்போ பஸ்லாம் ஃபார்ம் ஆகும். பாக்டீரியா வளர்ந்தா பஸ் தானே ஃபார்ம் ஆகும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த பாக்டீரியா ரொம்ப வளர்ந்து ஏன்னா இந்த வாய்ப்புறம் தான் அடைச்சிருச்சு, அடைக்கலைன்னா வெளியே வந்துடும் பஸ்ஸு. ஸோ அடைச்சிருந்தாலும் என்ன கல் கூட ஃபார்ம் ஆகும், அதான் ஃபிகோலித்துன்னு சொல்லுவாங்க. அந்த மோஷன் ஸ்பெக்கு போய்ட்டு அந்த வாய்ப்புறத்தை அடைச்சின்னா இந்த பக்கம் அந்த டியூப் வந்து வீங்கிட்டு சம்டைம்ஸ் இட் மே பர்ஸ்ட்,
சம்டைம்ஸ் இட் வில் ஃபார்ம் அப்படியே வெளியில் அந்த பஸ் வெளியிலலாம் ஊஸ் ஆகிட்டு அப்பெண்டிகுலர் ஆப்சஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். பவல் அப்பெண்டிகுலர் மாஸ்ன்னுவாங்க. அந்த இன்ஃப்ளமேஷன் வரணும்னா குடல் மற்ற குடல்லாம் வந்து அந்த அப்படி சுற்றி ஒட்டிக்கும் நல்லா. ஸோ அப்பெண்டிகுலர் மாஸ்லாம் சொல்லுவாங்க. யூஸ்வலாக ஸ்கேன் பை டாக்டர் ஸ்கேனில் நார்மலாக தான் இருக்குது, நீங்கள் அப்பெண்டிசைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்கேனில் வந்து அப்பெண்டிசைட்டிஸ் விசிபிள் இன் ஃபியூ சிச்சுவேஷன்ஸ். லைக் நான் சொன்ன மாதிரி அப்பெண்டிகுலர் மாஸாக இருந்தால் விசிபிளாக இருக்கும், அப்பெண்டிகுலர் ஆப்சஸ் அண்ட் கலெக்ஷனாக இருந்தால் விசிபிளாக இருக்கும். ஆர் அன் அப்பெண்டிக்ரோலித்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மோஷன் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் போகும், அது மேலே 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 படிஞ்சு ஆல்மோஸ்ட் லைக் 1 சென்டிமீட்டர் ஆஃப் ஸ்டோன் மாதிரி இருக்கும், அது ஸ்டோன் மாதிரி அடிச்சுட்டு இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் அப்பெண்டிக்ஸ் கிராஸ்லி வீங்கி இருந்தாக்கா இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இந்த அல்ட்ராசவுண்ட்லேயோ சிடி ஸ்கேன்லேயோ அப்பெண்டிக்ஸ் தெரியும். அப்படி இல்லைன்னா appendicitis is a clinical diagnosis. If the patient is having pain and symptoms, pain, fever, vomiting, the triad இருக்கணும், and surgeons should be convinced with the diagnosis. Okay. Then we have to do appendicectomy. Right. Appendicectomy is laparoscopic. 99.9% laparoscopic appendicectomy தான். 0.01% வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சர்ஜரியும் பண்ண வேண்டியிருக்கும். தட் இஸ் ரொம்ப ரேர். இப்போல்லாம் எல்லாருமே appendicitis வந்து அப்பெண்டிகுலர் பெத்தாலஜி எதுவாக இருந்தாலும் they are dealing with laparoscopy. இப்போது அட்வான்ஸ்டாக robotic surgery கூட வந்திருக்கு. robotic surgery இன்னும் ப்ரிசைஸாக. ஸோ this section will be very precise and easy. அடுத்து பார்த்தீங்கன்னா மூல நோய். இது எதனால் ஏற்படுது, இதுக்கு வந்து என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குது, என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். மூலம்ன்றது பார்த்திங்கன்னா பைல்ஸ்னு சொல்லுவோம், ஹெமராய்ட்ஸ் பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயட்ரி ஹேபிட்னால தான் வந்து மூலம். பைல்ஸ்ன்றது வந்து குஷன் ஆஃப் blood vessels. அது வந்து இறங்கிடும், கீழே இறங்கிட்டோமோ ஆசன வழியாக வெளியே இறங்கிட்டு சம்டைம்ஸ் உள்ளே போகாது, அப்படி பிளாக் ஆகி நிற்கும். இருக்க ஸ்ட்ரெயின் பண்ண மோர் blood vessels வெளியே வந்து பைல்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகும். இந்த பைல்ஸ் வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு கேன்சர் கட்டி அந்த மாதிரி ஏதாவது மேலே இருந்ததுன்னா blood ரிட்டர்ன் கம்மியாகிட்டு அந்த blood டியூப்ஸ்லாம் வெளியில் வரும். அதனால் எப்போவுமே வந்துட்டு பைல்ஸ்னால் எஸ்பெஷலி இன் எல்டர்லி பீப்புள் லைக் அபவ் 50 பைல்ஸ்னால் ஒரு கொலனோஸ்கோபி பண்ணிவிட்டு பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறது சேஃப் எல்லாருக்குமே. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த லேசர் நம்ம ஹாஸ்பிட்டல்லேயே வந்து லேசர் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறோம். அந்த லேசர் ஆப்ரேஷன் வந்து பெயின்லெஸ் அண்ட் டே கேர் ப்ரொசீஜர். மார்னிங் வந்து ஈவினிங் போயிடலாம் அண்ட் ரொம்ப பெயின்லாம் இருக்காது. எக்ஸப்ட் ஃபார் த அனஸ்தீஷியாக்காக தான் ஒரு நாள் வச்சுருக்கலாம். அதர்வைஸ் ஜெனரல் அனஸ்தீஷியான்னு மார்னிங்கே வந்துட்டு ஈவினிங் போயிடலாம். அந்த ஆஃபீஸ் ப்ரொசீஜர் மாதிரி லேசர் ஆப்ரேஷன்ஸ் அது ரொம்ப இப்போ அட்வான்ஸ்டாக வந்திருக்கு. குடல்நலம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள், அதற்குண்டான தீர்வுகள், இதற்கான நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு, இரண்யா எதனால ஏற்படுது, லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி எந்தெந்த விஷயங்களுக்கு தேவை, இந்த மாதிரி நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கமா பேசிட்டு இருக்காங்க டாக்டர் சரவணன் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. லாப்ரோஸ்கோபிக் அண்ட் ஜெனரல் சர்ஜன் டாக்டர் சரவணன் அவர்கள் குடல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதற்குண்டான தீர்வுகள் என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் வந்திருக்குன்னு விளக்கமா பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு பொதுநல அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறதுனால அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஹிரண்யா? ஹிரண்யா இருக்கிறதுல வந்து இந்த பேஷண்ட்க்கு வந்து கண்டிப்பாக நம்ம சர்ஜரி பண்ணணும் அப்படின்றது எப்போ டிசைட் பண்ணுவீங்க? அதே மாதிரி அதில் என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதை பற்றி சொல்லுங்கள். ஹெர்னியான்றது வந்துட்டு குடலிறக்கம்னு சொல்லுவாங்க. குடலிறக்கம் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அம்பலிக்கல் ஹெர்னியா அண்ட் கிராயினில் இங்குவாயினல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. அண்ட் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து இன்சிஷனல் ஹெர்னியா, ஏதாவது இன்சிஷன் ப்ரீவியஸ் சர்ஜரிஸ் எதாவது பண்ணியிருந்தாங்க இன்சிஷனல் ஹெர்னியா, இன்சிஷனில் வந்து தையல் விட்டுருந்தாக்கா ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே இருக்கிறது நேச்சுரல் ஆரிஃபைஸ் மூலமாக வர்றது பார்த்திங்கன்னாக்கா ஈஸி டு ரிப்பேர். வெரஸ் இன் இன்சிஷனல் ஹெர்னியாலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட். எல்லாமே இது லாப்ரோஸ்கோபியில் தான் சொல்கிறேன். நான் no open surgeries, no more open surgeries for hernia. அதுவும் சேம் தான். ஒரு ரைடர் விட்டுனாக்கா 99% ஆஃப் ஹெர்னியாஸ் கேன் பி மேனேஜ் லாப்ரோஸ்கோபிக்லி. இப்போ ரொபாட்டிக் ஹெர்னியாஸில் ரொம்ப காமனாக வந்திருக்கு. வி ஆர் டூயிங் இட். அண்ட் எல்லாத்துக்குமே இப்போ மெஷ் வைக்கிறோம். நான் படிக்கும்போது லைக் சே அரௌண்ட் 15 years பேக் தெர் இஸ் நோ மெஷ். மெஷ் வந்து ரொம்ப ரேர். மெஷ் வச்சா ரிச் பீப்புள் தான் மெஷ் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்துட்டு எல்லா கேசஸ்க்குமே மெஷ் வைக்கணும். மெஷ் வச்சா தான் ஹெர்னியா ரிப்பேர் இன்டாக்டாக நார்மலாக இருக்கும், திருப்பியும் ரெக்கரன்ஸ் வராமல் இருக்கும்.
ஸோ இது இப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெஷ் அண்ட் சூச்சர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அட்வான்ஸ்டாக இருக்குது. ஒரு கேஸில் ரெக்கரன்ஸ் வருதுன்னா இட்ஸ் ஃபெயிலியர் ஆஃப் டாக்டர் தான் சொல்ல முடியும். அவ்வளோ டெக்னிக்கலி ஸ்ட்ராங் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்ஃபெக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் ஆல் தட். அந்த இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அந்த ரெக்கரன்ஸ் ஆஃப் ஹெர்னியா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மருத்துவத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. நாளுக்கு நாள் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களோட பொது அறுவை சிகிச்சை முறைகளில் என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு இன் மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னாக்கா, டேக்கிங் ஃப்ரம் ஹெட் டு டோ. கண்ணுக்கு அவ்வளோ அழகாக அட்வான்ஸ் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்லாம் வந்திருக்கு. முன்னாடிலாம் கருவியை வந்து கட் பண்ணி தான் உள்ள லென்ஸ் போடுவாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு ஊசி மூலமாகவே லென்ஸ் ஏற்றிடுறாங்க. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அட்வான்ஸ்மெண்ட் இன் சர்ஜரி அண்ட் ஓப்பன் சர்ஜரிஸ்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக பெயின் இல்லாமல் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் லேசரில் வந்துட்டு பண்ணும்போது இன்னும் சுத்தமாக பெயினே இருக்காது. அண்ட் பிளட் லாஸ் எல்லாம் கம்மியாகும். ஹாஸ்பிட்டல் ஸ்டேலாம் வந்து கூட ரொம்ப லெஸ் டேஸ், லைக் 24 hours 48 ஹவர்ஸ்க்குலாம் பேஷண்ட் வீட்டுக்கு போகலாம். அது எதெல்லாம் எந்த மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட் நமக்கு கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாப்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அஸ் வெல் அஸ் எனர்ஜி சோர்சஸ். நம்ம முன்னாடிலாம் ஒன்லி திங் அவைலபிள் இஸ் காட்ரைசேஷன் சொல்லுவாங்க, காட்ரின்னு சொல்லுவாங்க, ஒரு கரண்ட்டில் மட்டும்தான். வேறு நவ் இட்ஸ் லேசர், ஹார்மோனிக் ஸ்கால்பல்ஸ், அல்ட்ராசானிக் சைஷர்ஸ், நிறைய எனர்ஜி சோர்ஸஸ்லாம் வந்துருக்கிறதுனால அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் பேஷண்ட் பெனிஃபிட் இட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ரொபாட்டிக் சர்ஜரி இஸ் இன் அட்வான்ஸ் நவ். ரொபாட்டிக் சர்ஜரி இன்னும் ப்ரிசைஸாக அண்ட் கிளாரிட்டியோட அந்த டிசெக்ஷன்லாம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, லைக் அனாட்டமி புக்கில் கூட அப்படி இருக்குது. அந்த மாதிரிலாம் லைவாக நமக்கு அதுலேயும் சர்ஜரி பண்ணுறது அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு இன் மெடிக்கல் ஃபீல்டு. ஸோ we are lucky to live in this era of medical. டாக்டர், குடலியல் சார்ந்த பிரச்சனைகள், அதற்குண்டான தீர்வுகள் குறித்து எங்களுக்கு இருந்து நிறைய சந்தேகங்களுக்கு அற்புதமாக விளக்கம் சொன்னீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்களுக்கு அவங்களோட குடல் நலத்திற்கும் உடல் நலத்திற்கும் உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் என்ன? குடல் நலம் தான் உடல் நலம். நீங்கள் சொன்ன மாதிரி குடல் மட்டும் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆச்சுனாக்கா உடலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் டாக்டர்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அன்டைம்லி ஃபுட்டு, எஸ்பெஷலி இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் பாவம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அன்டைம்லி ஃபுட்டு, அன்னெசரி ஃபுட்டு, அன்வான்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது, இருக்கிறதே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறது. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சாப்பாடு வந்து பசித்த பின் புசி. அது மாதிரி பசித்த பின் புசினா ஃபுல்லாக புசிக்கக்கூடாது. அரை வயிறு மட்டும் சாப்பிடணும். அரை வயிறு மட்டும் சாப்பிட்டா நிறைவோடு வாழலாம். அட் த சேம் டைம் வீட்டில் சமைத்த சாப்பாடு தான் சாப்பிடணும். வெளியில் ஹோட்டலில் ஃப்ரைடு இந்த ஃபுட் எமர்ஜென்சி இந்த ஃபுட்லாம் சாப்பிட்டா ஆல் ப்ராப்ளம்ஸ் வரும். எஸ்பெஷலி மிடில் ஆஃப் த நைட்டில் போய் பிரியாணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெருமையாக வேறு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஆல்வேஸ் ஈட் ஆஃப் ஸ்டமக். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. தட் இஸ் மை மெசேஜ் டு யங்ஸ்டர்ஸ். ஓகே, ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் சொன்னீங்க. ஸோ குடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள், அதற்குண்டான தீர்வுகள் குறித்து எங்களுக்கு இருந்த பல தரப்பட்ட சந்தேகங்களுக்கு ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கம் சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.